ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தான். அதை தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஜெயம் ரவி படம், அப்புறம் தனுஷ் படம், அப்புறம் அங்கே டெபுட்டி சிஎம்மாக இருக்கிற தெலுங்குல பவன் கல்யாண் படம், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 5-6 படம் நடிச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் டைரக்ஷனும் சில இது பேசிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். நான் ஏன்னா என்னுடைய அதனால தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா ஹிட்லிஸ்ட்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணேன். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என் அசிஸ்டன்ஸ்னா இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்கான்னா அவன் மேக்கப் மேனோட 4வது அசிஸ்டண்ட்டை மேக்கப் மேனை அவர் போட முடியும். நான் இவரை வச்சுக்கிட்டு அவனை போட்டேன்னா இவரை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எதுக்கும் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, அப்புறம் ஆக்டிங் இருக்குது. இதில் ஏன்னா சினிமாவில் தான் இருப்பேன். பாபு சாருக்கு வந்து ஜுவல்லரி இல்லாமல் சினிமா, எனக்கு நான் இன்னொரு டெக்ஸ்டைல்ஸ் இல்லாமல் சினிமா வருது. நான் வந்து சினிமா மட்டும்தான். நான் டெக்ஸ்டைல்ஸ் வைக்கணும்னா பாபு சார் பார்ட்னர் இவங்கெல்லாம் வந்து பாருங்க நிறைய பிஸ்னஸ் இவங்களுக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க பைக் பிஸ்னஸ் இருக்கு, கார்மெண்ட்ஸ் இருக்கு, இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும். அதுவும் இவங்கெல்லாம் வந்து டீ டோட்டலர்ஸு, எந்த பழக்கமும் இல்லை. அதனால இவங்களால ஒழுங்காக வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும், நிர்மாணிக்க முடியும். அந்த மாதிரி ஆட்கள் வேணும். இப்படி இருக்காங்க, என்கிட்டயும் இருக்காங்க, நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இல்லை ஃபேமிலிஸ் இருக்காங்க. எதை பற்றி, எந்த படத்தை பற்றி? எந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வரல, ரொம்ப கம்மி. இப்பெல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் இல்லாம வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி. காரணம் வந்து எந்த காலத்துலயுமே, அந்த காலத்துல நாட்டாமையே பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பேசல பப்ளிக்ல. இப்போ எல்லாரும் பேசுறதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஆனா நீங்க இப்ப அவர் வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, என்ன மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு. ஆனா கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் கலெக்ஷன் தானே மெயின். கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் இது. ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. முன்னதான் மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும், ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும். அதை மீறி ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சு தான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைகிறதோ, சுமாரான வெற்றி அடைகிறதோ, தோல்வி அடைகிறதோ எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான். நீங்கள் எவ்வளோ ரிவ்யூஸ் போட்டாலும் சூப்பராக இருக்குன்னெல்லாம் நிறைய படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படம் பிரமாமா இருக்கு, இது ஆஸ்கார் வின் பண்ணும், அது ஒன்று தியேட்டருக்கு வந்தால் 2 நாளில் எடுத்துருவாங்க. அது அவருக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம கையில் இல்லை. மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஓரளவுக்கு தான் நம்ம கணிக்க முடியும். இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோம், டைலாக் எழுதுகிறோம், அப்புறமா ஷூட்டிங் பண்ணுறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், பார்க்குறோம். ஒரு தடவைக்கு 100 தடவை பார்க்குறோம். இப்போ நமக்கு இல்லாத ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கும். அது ஏன்னா நம்மளே இன்வால்வ் ஆனதுனால, புரியுதுங்களா? அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசாக நமக்கு அந்த குறைகள் தெரியாது. அது பப்ளிக் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம். நான் அரசியல்லாம் எனக்கு வந்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது. பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு படலை. ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவார். அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், அதை விடுங்க. மற்றபடி
நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே. அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா. எனக்கு வந்து அவர் வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். ஆதவன் பண்ணியிருக்கேன், ஆஹ் இது மன்மதன் நம்ம பண்ணியிருக்கேன். அந்த டயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெபுட்டி சிஎம்மாக இருந்தார். அவர் வந்து படம் பார்ப்பாரு. நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது, அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசுறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே, ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு, அது குறை சொல்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன். அது என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழில் மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பாயிடும், அப்படி அவர் கூப்பிடலையே.